நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, என்னாச்சு டுகு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு இந்த பார்ட்டிலாம் வேணாம். எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு ஏற்பாடு. அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்பா என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? திடீர்னு என்னாச்சு உனக்கு? எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நீங்க தானே எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிடுன்னு சொன்னீங்க. ஆனா நான் யாரையுமே கூப்பிடணும்னு நினைக்கல. இப்பவே எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போங்க. எனக்கு இந்த பார்ட்டிலாம் எதுவும் வேண்டாம். நான் சொல்றத கேளு டுகு. எல்லாரும் வந்துட்டாங்க. பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எல்லா விருந்தாளிகளும் உனக்காக வந்திருக்காங்க. எப்படி வெளியில போக முடியும்? இது பாரு, உன் மூட நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. நீ குட் பாயா பார்ட்டி என்ஜாய் பண்ணு. ஓகே? முடியாது முடியாது, என்னால முடியாது. டுகு, அர்ச்சனா, என்னம்மா ஆச்சு? நக்ஷியா இவ்ளோ கோவமா இருக்கா? திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலம்மா. இருங்க, நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். அப்பா, ஏன் எழுந்துக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா பாட்டி எல்லாரும் சொல்றாங்க நீங்க எழுந்திருவீங்க, சீக்கிரம் எழுந்திருவீங்கன்னு. ஆனா நீங்க எழுந்துக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் என்ன பார்த்து அப்பா எங்க எங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளாஸ்ல கூட இப்படிதான். நக்ஷோட அப்பா எழுந்துக்க மாட்டாரு, தூங்கிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. ஆயுஷ், ஆர்யா, ரோஹித் இவங்க அப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா நீங்க வர மாட்டேங்கிறீங்க. நான் அடுத்தவங்க பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அங்க அவங்க அப்பா இருக்காங்க. ஸ்பெஷல் கேம்லாம் விளையாட வைக்கிறாங்க, கேக் கட் பண்றாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இல்ல. ஏன்பா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? எழுந்திருங்கப்பா ப்ளீஸ். நான் உங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எங்க அப்பா இதோ இருக்காரு, அவருக்கு என் மேல பாசம் இருக்குன்னு சொல்லணும். எழுந்திருங்கப்பா ப்ளீஸ். நீங்க எழுந்துக்க மாட்டீங்கல்ல? என் பேச்சு கேட்க மாட்டீங்கல்ல? போங்க, நான் உங்க பேச்சுக்கா. பெரிய 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 ரொம்ப பெரியக்கா. நான் போறேன்ப்பா, இனிமே பேசவே மாட்டேன். டுகு, டுகு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். டுகு, டுகு. டுகு. டுகு, டுகு கண்ணா, அம்மா கிட்ட பேச மாட்டியா? மாட்டேன். நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். யாருக்கும் என் மேல பாசமே இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாருக்கும் உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு. அதனாலதானே எல்லாரும் வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பர்த்டேக்கு வந்திருக்காங்க. உன் பர்த்டேவை அழகா செலிப்ரேட் பண்ணணும் தானே? நான் யார்கிட்டயும் பேசவும் மாட்டேன், பார்ட்டியும் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க. நக்ஷ், இல்லடா செல்லம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாரு, எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ட்டியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. வாடா என் செல்லம். நான் தான் சொல்றேன்ல, எல்லாரும் இங்க இருந்து போங்க 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 போங்க. டுகு, போங்க போங்க. டுகு, இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க வா, இங்க உட்காரு. எப்படி வா. இந்த ஒரு வாட்டி அம்மா சொல்றது கேளுப்பா. உனக்கான அந்த ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குல்ல, அதை எல்லார்கிட்டயும் நீ காட்டணும்ல. எல்லாரும் உனக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்ப போக சொன்னா நல்லா இருக்குமா சொல்லு? அவங்களுக்கு அதை காட்டிட்டு அதுக்கப்புறமா உன்னோட கிஃப்ட்ஸ், கேக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நாம வெளியில போயிடலாம். ஓகே? இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஓகே? தேங்க்யூடா என் செல்லம். அம்மா பேச்சு கேக்குற நல்ல பையன். சரி சரி, சீக்கிரமா வெளியில வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல? எழுந்திரு எழுந்திரு, சீக்கிரம் வா. வா. நீ போ டுகு. நீ போய் உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸா பார்க்கலாம். போடா செல்லம். நீ போ கிரிஷ். சரி கிரிஷ், நீயே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. போ. சரிங்க மாமி. வா, நீயே போய் கூட்டிட்டு வா. போய் உன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துரு. போ. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றதுன்னு நக்ஷ்க்கு எதுவும் புரியல பாவம்.
இருந்த? நாக்ஷ் உன்னோட பர்த்டே முடிஞ்சுதா? இல்ல, எங்க அம்மா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. அத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். May I have your attention, please? Good evening, ladies and gentlemen, and good evening, small ladies and small gentlemen. இன்று இந்த அற்புதமான மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க உங்க எல்லாருக்குமே ஒரு ஃபிலிம் காட்ட போறேன். அந்த ஃபிலிமோட ஹீரோ யாரு? நக்ஷ். அந்த ஃபிலிமை பார்க்கணும்னா நீங்க எல்லாருமே உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க. தயவு செஞ்சு நிக்க வேண்டாம், போய் உட்காருங்க ப்ளீஸ். டுகு கண்ணா வா, இன்னைக்கு டுகுவும் அம்மாவும் சேர்ந்து இத பார்க்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். வா, இப்படி வந்து உட்காரு. அது நான் தானேம்மா? ஆமா, நீதான். நீ இவ்ளோ அழுமுஞ்சியா? ஏம்மா யாரும் என் அழுகிய நிறுத்த மாட்டேங்கிறீங்க? அடடே, நீ எதுக்கு அழற? நான் உன்னோட அப்பா செல்லம். நீ பாத்துட்டல்ல, இப்ப குழந்தை என்கிட்ட கொடு. இல்ல மாட்டேன் பெரியப்பா. இன்னைக்கு உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா இவன் என் கையில தான் இருப்பான். இல்ல, இது ரொம்ப தப்பு கார்த்திக், ரொம்ப ரொம்ப தப்பு. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. ஒன்னு தெரியுமா டுகு, கூடவே இருக்கட்டும். அப்பா யார்கிட்டயுமே கொடுக்காம ரொம்ப நேரம் உன்னை கையில வச்சிருந்தாரு. அங்க பாருங்க, அவர்தான் எங்க அப்பா. அவரை பாருங்க. அடடே, இவ ஒன்ன மாதிரியே இருக்கான் கார்த்திக். நல்ல குண்டா இருக்கான். இன்னொன்னு தெரியுமா டுகு, நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லிருக்கேன்ல, உன்னை பார்த்தா அத்தனை பேரும் சொன்னாங்க டுகு பாக்குறதுக்கு அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான்னு. அப்பா மாதிரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நக்ஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்களால உன்னோட பேரை செலக்ட் பண்ணவே முடியல. ஆளுக்கு புதுசு புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் பேரை எப்படி வச்சீங்க? உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் சேர்ந்து தான் இந்த பேரை வச்சாங்க. நக்ஷ். அந்த பேர் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவன் என் பையன் நக்ஷ். என் பையன். எல்லாரும் ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? ஏன்னா நீ அன்னைக்குதான் முதல் முறையா வாயை திறந்து அப்பான்னு சொன்ன. டுகு, அப்பான்னு சொல்லு. அப்பா. ஒன்னு தெரியுமா டுகு, உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு உன் அப்பா உனக்காக நிறைய பிளானிங் பண்ணிருந்தாரு. ஓ சார்பா உங்க அப்பாவே வேண்டிக்கிட்டான். அவனே கேக் கட் பண்ணான். கடவுளே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். என்னோட பெரிய தாத்தா, பெரிய பாட்டி, அப்புறம் தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா எல்லாருக்கும் நான் செல்லமா இருக்கணும். அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் அப்பா உனக்கும் எனக்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்தாரு. டுகு கண்ணா, சீக்கிரமா வா. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு, நாம இப்பவே கேக் கட் பண்ணிடலாம். வா அனன்யா, வா எல்லாரும் வாங்க. சீக்கிரமா வாங்க. வா டுகு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Naksh. Happy birthday to you. பாட்டி.
அர்ச்சனா இங்கதான் இருக்கா. அவ மொபைல்ல இருந்து கால் வருது. அர்ச்சனா, உன்னோட போன் எங்க? தெரியலையே, இங்க தானே இருக்கோம். எங்க பாரு, உன் மொபைல்ல இருந்து கால் வருது. எங்கேயோ வச்சிருக்க, தவறுதலா என் நம்பருக்கு டயல் ஆயிருக்கு. தெரியல, தவறிதான் டயல் ஆயிருக்கும். நான் அப்புறம் போய் பாக்குறேன். முதல்ல நக்ஷோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கேக் கொடுத்துடுறேன். டுகு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. பரவாயில்லையே பாட்டி, இது ரொம்ப நல்லா இருக்கு. யாரோட ஐடியா இது? உங்க அப்பாவோட ஐடியா. ரொம்ப அழகா இருக்கியே. மோகன், வாங்க மறுபடியும் அந்த வீடியோவை பார்க்கலாம். பாட்டி பாட்டி, நீங்க தான். என்னோட போன் கார்த்திக் பக்கத்துல இருக்கு. அர்ச்சனா, உன்னோட போன் எங்க? தெரியலையே, இங்க தானே இருக்கோம். எங்க பாரு, உன் மொபைல்ல இருந்து கால் வருது. கார்த்திக், 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 நீங்க எழுந்துட்டீங்களா? கார்த்திக், நீங்க எழுந்துட்டீங்களா? என்னாச்சு? ஒரு நிமிஷம். கார்த்திக், நீங்க எழுந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உங்க டுகுவுக்கு பர்த்டே. எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. நீங்க நீங்க இப்படி இருங்க, கீழே எல்லாரும் இருக்காங்க. நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அம்மா, நீங்க நீங்க எப்படி இருங்க கார்த்திக். நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, கார்த்திக். அர்ச்சனா எங்க? தெரியலையே, எங்கதான் உட்கார்ந்திருந்தா? சமையல் கட்டுல இருப்பா. கிரிஜா, நீ போய் பாத்துட்டு வா. சரிங்க பெரியமா. என்னால நம்பவே முடியல கார்த்திக். எனக்கு நான் என்ன பண்ணுவேன்? கார்த்திக், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் இப்ப வந்துடுறேன். இந்த நிமிஷத்துக்காக எவ்வளவு காலமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எழுந்துட்டீங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கார்த்திக், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன் கார்த்திக். நீங்க இப்படி இருங்க. நான் இத வந்துடுறேன். அம்மா, அம்மா, அப்பா, எல்லாரும் மேல வாங்க சீக்கிரமா. கார்த்திக், கார்த்திக், மாடிக்கு வாங்க, எல்லாரும் சீக்கிரமா வாங்க. இருப்பா, சீக்கிரம் போங்க. பசங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க.
நீங்க எல்லாரும் மாடிக்கு போங்க, நான் பசங்களை சரி பாத்துக்கிறேன். நீங்க அவங்கள மாப்பிள பாத்து தம்பி நீங்க மேல போங்க, நான் இங்க இருந்து குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கிறேன். போங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க மேல போய் பாருங்க. அப்பா கொண்டலப்பா, கடவுள் சீக்கிரம் அப்பாவை குணப்படுத்திடுவாரு. அவருக்கு ஒண்ணு ஆகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் வராங்க கார்த்திக். உங்க டுக்குவும் வரா. உங்களோட நக்ஷ். அர்ச்சனா, கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக் கார்த்திக், கார்த்திக் கார்த்திக், கார்த்திக் அம்மா அம்மா பாருங்கம்மா, உங்க பையன் சரியாயிட்டாரு. உங்க கார்த்திக் கண்ணு திறந்து பாத்துட்டாருமா. அம்மா இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க பையன் கண்ணு முழிச்சிட்டாருமா. அம்மா வந்து பாருங்கம்மா. அப்பா பெரியப்பா, நான் தான் சொன்னேன்ல, கார்த்திக் சீக்கிரமே குணமாயிடுவாரு நான் சொன்னேன்ல. நிச்சயமா இவர் எந்திரிச்சிருவாரு நான் சொன்னேன். ஆண்டவா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? உன்னோட கருணையை எங்களுக்கு காமிச்சிட்டு. கார்த்திக் நீங்க நீங்க பாருங்களேன், நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அம்மா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. உங்களால பார்க்க முடியுதுல்ல கார்த்திக்? உங்களால பார்க்க முடியுதுல்ல? அம்மா, இதோ இவர் விரல் கூட அசைக்கிறாருமா. கார்த்திக் ஆமான்னு சொல்றாருமா. கார்த்திக் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அர்ச்சனா அங்க பாருமா, அவர் ஏதோ சொல்ல வராரு. என்னன்னு கேளு கேளு. சொல்லுங்க கார்த்திக், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பேசுப்பா, சொல்லுங்க கார்த்திக். இது பாருமா அர்ச்சனா, நீ இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருமா. இப்பதானே அவரு கண்ணு முழிச்சிருக்காரு, அவரை வற்புறுத்தாதம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆமா அர்ச்சனா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். கார்த்திக், ஏதாவது பேசு. என்னாச்சு? இவர் எதுக்கு மறுபடியும் கண்ணை மூடிட்டாரு? நான் உடனே டாக்டர் கூப்பிடுறேன். அர்ச்சனா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவரு வந்துகிட்டு இருப்பாரு. கார்த்திக், கண்ணை திறந்து பாருப்பா. மறுபடியும் எங்களை பார்க்காம இருந்துடாத. எங்க எல்லாரையும் கண்ணை திறந்து பாரு கார்த்திக். தயவு செஞ்சு எல்லாரும் கண்ட்ரோலா இருங்க. கார்த்திக் இப்ப குணமாயிட்டான், அவனுக்கு ஒண்ணு இல்ல, அவன் குணமாயிடுவான். கார்த்திக் எழுந்திரு. கார்த்திக், உனக்கு ஒண்ணு இல்ல கார்த்திக். ஆமாப்பா, நாம யாரும் பயப்படக்கூடாது. கார்த்திக் குணமாயிக்கிட்டு தான் இருக்காரு. இது ஒரு நல்ல சகுனமா தான் இருக்கும். முதல்ல அவரோட விரல் அசைச்சாரு, இன்னைக்கு இவரோட கண்களை திறந்திருக்காரு. இவர் குணமாகுறாரு. உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லையா? அவரு பெட்ல இருந்து எழுந்துக்கவே இல்ல. அப்படின்னா அவர் உடம்பு இன்னும் மோசமாயிடுச்சா? என் பாட்டியும் உடம்பு சரியாம தான் இருந்தாங்க. எப்ப பாரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. அட நக்ஷிகண்ணா, உன் நண்பர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறியா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களாப்பா? இல்ல எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். ஐஸ்கிரீம் வேணுமா? சரி வாங்க, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் தரேன். வாங்க வாங்க, எந்திரிச்சு வாங்க. போங்க 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 போங்க. என் பாட்டியும் உடம்பு சரியாம தான் இருந்தாங்க. எப்ப பாரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. இவன் என் பையன் நக்ஷ்.